ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எங்கள் அண்ணனோட வாழ்க்கையை நான் சரி பண்ண வேண்டிய ஒரு கடமை என்கிட்ட இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அண்ணன் ரொம்ப மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். ஆனால் அவனுக்கு என்ன செய்யணுங்கிறது மட்டும் எனக்கு அந்த நேரத்தில் தெரியல. இருந்தாலும் அவன் கேட்குற ஒரு உதவியை செஞ்சோன்னா அவனோட வாழ்க்கை கண்டிப்பாக பழைய நிலைமைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் அவன் தொழிலுக்கு தேவையான உதவிகளை கேட்டேன். அதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டானவர் எனக்கு ஒரு இடம் சொன்னார். அவங்கக்கிட்ட போய் சொன்னதுக்கு இது மாதிரி ஓகே, நாங்கள் எல்லாமே தரோம், நீங்கள் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அண்ணன்கிட்ட சொன்னேன், பரவாயில்லடா இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்கிறதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படியாச்சும் இங்கே ஒரு வீடு பார்த்தா இங்கே தொழில் பண்ணுற மாதிரி இந்த ஊரை விட்டு நான் வர்ற மாதிரி நீ பாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வீடு பார்த்தேன். நான் ஏற்கனவே இருந்தது சரிப்பட்டு வராது, ஏன்னா அது ரொம்ப குழந்தைங்கள்லாம் இருக்க முடியாதுங்கிறதுனால எங்கள் தெருவிலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி ஒரு வீடு பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இடமா இருந்துச்சு. வாடகையும் ஓரளவு நியாயமாக சொன்னாங்க. அதனால அந்த வீட்டையே பார்த்து முடிவு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணி எல்லாரையுமே வர சொன்னேன். ஆனால் அன்னைக்கு இங்கே வர்றது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க இன்னொருத்தவங்களோட உறவில் இருந்தனால அவங்க அந்த இடத்த விட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த உறவு இதாகுங்கிற ஒரு நினப்பிலையே என்னென்னு தெரியல, அவங்களுக்கு இங்கே வர்றதுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவன் எதுவுமே பேசிக்கவும் முடியல, சண்டை போடவும் முடியலை. குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனாலேயே அண்ணன் பேசாமல் எனக்கு இங்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லிட்டு அழைச்சிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அண்ணி யாரோடையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. நான் தான் அதுக்கப்புறம் சொன்னேன், அண்ணன் ரொம்ப மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கானே, அதனால நீங்கள் அவனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அவனுக்கு இங்கே பிடிக்கல, இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அதனால நீங்கள் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க நீ அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். எனக்கு இங்கே தங்கச்சி இருந்தாங்க, அவங்க தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பணம் மட்டும் மாதம் அவங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி என்னோடய கனவு நிறைவேறினுச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு கம்பெனியிலேருந்து அந்த லோன் கொடுத்தாங்க. அந்த வீடும் வாங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். அம்மா அப்பா இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அம்மா அப்பாவுக்காக தான் இந்த வீடே நம்ம இது பண்ணுறதுங்கிறதுனால அம்மா அப்பாவை ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்தோம். நான் அம்மா அப்பா அதுக்கப்புறம் அண்ணனும் என்ன சொன்னான்னா, நீ வாங்கியிருக்க வீடா, எனக்குன்னு ஒரு வீடு இது மாதிரி நான் வாங்குகிறேன், அது வரைக்கும் ஒரு 2 வருஷம் வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டான். ஏன் அப்படின்னா, இப்போ என் மனைவி இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால அம்மா அப்பாவோட இருந்தானா கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். எனக்கு ஒரு வகையில் மனசு கஷ்டமாக தான் இருக்கு, அவன் என்னெல்லாம் யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை தான் எனக்கு இருந்துச்சு. ஏன் இப்படி இவங்க பண்ணாங்க, இதனால தானே அண்ணன் இந்த அளவுக்கு இதெல்லாம் யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தோணுச்சு. சரிண்ணே, இதில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமாக இரு பிள்ளைங்களோட அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இந்த வீட்டில் இருந்தோம். நானும் ஆஃபீஸ் போயிட்டுருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா என்ன எங்கள் அண்ணன்ட்ட சொன்னார்னா, அவனுக்கும் இப்போ வீடெல்லாம் வாங்கிட்டான்டா, ஒரு கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன், இந்த லோன் பணம் கட்டி பிடிக்கிறதுக்கு நான் ஒரு 2லேருந்து 3 வருஷங்குள்ளே ஓரளவு நெருக்கிட்டேன்னா அப்புறம் திருமணத்தை பற்றி யோசிக்கலாம்ப்பா, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இருந்தாலும் அப்பா என்ன சொன்னார்னா, நாங்கள் நல்லா இருக்கிறப்பயே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டோன்னா எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்டா அப்படின்னாரு. பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பேச்சை மாற்றிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். அந்த சமயத்தில் என்னோட ஒரு ஃப்ரெண்டு திருமணம் செஞ்சு வச்சு ரொம்ப க்ளோஸாக இருந்தால பெங்களூர்லேருந்து அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். எப்படிடா இருக்க என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தான். என்னடா ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணவே இல்லை, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு. இல்லை, என்னோட மனைவி வீட்டில் இப்போ ஏற்றுக்கிட்டாங்கடா, அவள் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறா, அதனால இப்போ அவங்க அப்பா அம்மாலாம் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், 2 நாள் ஆச்சு, நான் உனக்கு ஃபோன் பண்ணணுன்னு நினச்சேன், ஆனால் இங்கே கொஞ்சம் சில வேலைகளால் என்னால் பண்ண முடியலை, வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் கொஞ்சம் வேலையில் இருக்கேன்டா, 2 நாளைக்கு வர முடியாது, நான் வர ஞாயிற்றுக்கிழமை நான் பார்க்குறேன் உன்னை வீட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
சரின்னு சொல்லிட்டு அவனும் வச்சுட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல அவங்க அம்மா அப்பாவெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் சொன்ன மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை வந்து அவனை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆசையாக போனேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போனேன். எல்லாரும் இருந்தாங்க, வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு என்ன பார்த்ததுல. நீ இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கை கண்டிப்பாக கிடச்சிருக்குமா என்னன்னு தெரியலடா. உன்னோட இந்த இதை வந்து நான் மறக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணான். ஏன் நம்மளுக்குள்ளே என்ன வந்து தேங்க்ஸ் வேண்டி கிடக்கு. உனக்கு தானே நான் வந்து செஞ்சேன். நீ எனக்கு எவ்வளோ வந்து செஞ்சுருக்க. அதில் பாதி கூட கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அவனும் வந்து சரிடா அப்படின்னு வீட்டிலலாம் எப்படி இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்க வீட்டில் எல்லாருமே என்னை ரொம்ப கவனித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஒரு நட்பில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒரு உதவி செய்கிறப்போ அவன் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருக்கிறான் அப்படின்னு தெரிகிறப்போ நம்மளுக்கு வந்து அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு மாதிரி அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. என்னோட நட்புக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நண்பனுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனே சொந்தமாக வந்து அவரோட மாமனார் வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதுனால அவனும் வந்து ஒரு பெங்களூரில் வந்து ஒரு தனியாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். கவலைப்படாதடா, இன்னும் ஒரு 3-4 மாதத்துல எல்லாம் சரியாயிடும். நான் வேணா உனக்கு வேலைக்கு எங்கே வேணா நான் சொல்கிறேன், நல்ல சேலரியாக இருக்கும் இங்கே அப்படின்னு சொன்னான். இல்லைடா, நான் இப்போ தான் இங்கே வீடு வாங்கியிருக்கிறேன், அதை எப்படியாச்சும் கட்டிட்டு ஒரு 2-3 வருஷம் வந்து இங்கேயே இருக்கிறேன், அதுக்கப்புறம் வேணா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அண்ணனும் இங்கே தான் இருக்கான், சொல்லவே இல்லை நீ அப்படின்னு. இல்லைடா, நீ ஃபோன் பண்ணாதனால இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. உனக்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் நீ கால் பண்ணலை, பேச முடியும், ஒரு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னான். அப்புறம் எப்போ மேரேஜ் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் சொன்னேன், இப்போதைக்கு வேணாம், நான் கொஞ்சம் அந்த லோன்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? இப்போ நானே எவ்வளோ சூழ்நிலையில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ நல்லா இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த இதில் நடக்கிறதுடா. அதெல்லாம் வந்து நீ வந்து இதுக்காக நீ வந்து தள்ளி போட்டுட்டு இருக்காத. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பொண்ணை வந்து நான் பார்க்குறேன் உனக்காக கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி, ஓகேடா, நீ அப்புறம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நான் அங்கே தான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் கிளம்பிடுவேன், அதனால் இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால என்னால் வந்து எதுவும் வந்து மறுத்து பேச முடியல. அதனால வந்து நானும் வந்து சரிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி. அந்த நாட்டில் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் வாழ்க்கையிலன்னு சொல்லலாம். எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து எம்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களும் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவன் இல்லை, உன் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து இருக்கக்கூடாது, அம்மா அப்பா நாங்கள் இருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து உனக்கு தங்கச்சி இருக்கிறா, அவள் வந்து உன்னோட தங்கச்சி மாதிரி தான், நாங்களாம் உன் அம்மா அப்பா மாதிரி தான், அதனால் நீ வந்து அடிக்கடி வந்து எங்களை வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க. சரிம்மா, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கிறதுனால தான் வர முடியல, கண்டிப்பாக இனிமேல் வந்து ஒரு மாதத்தில் ஒரு டைம்னாச்சும் வந்து நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிண்ணா, இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு அப்புறம் வந்து எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார்லாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன அவனே பைக்கில் கொண்டாந்து விட்டான் வீட்டில். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட எல்லாரோடையும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் போனான். அம்மா வந்து எப்படி இருக்காங்க என்னன்ட்டு வந்து கேட்டுட்டு ரொம்ப விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். முன்னாடிக்கு இப்போ பரவாயில்லடா, முன்னாடி ஊரில் இருந்ததோட இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டு போய் காமிக்கிற வாசி, இங்கே ஃபெசிலிட்டிலாம் இருக்கிற வாசி இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமா முன்னாடிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அப்பா சொன்னார், இவனுக்கு கல்யாணம் பண்ணணும், நாங்களும் வந்து பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கிறோம், உனக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சது இருந்துச்சுன்னா சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொன்னான். அப்பா வந்து ரொம்ப வந்து என்ன சொன்னார்னா, அவன் போனதுக்கப்புறம் அவனும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஏதோ வந்து லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டாலும் இப்போ நல்லா இருக்கிறான் பாரு, அதனால் நீ கல்யாணத்தை பற்றிலாம் நீ வந்து வேண்டான்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அண்ணி வந்து இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, அவங்க வந்து இப்போ தான் ரொம்ப இதெல்லாம் ஃபோன்லாம் பேசுகிறதில்ல. இப்போ கொஞ்சம் திருந்தி அண்ணன் வந்து அதிகமாக அவங்கக்கிட்ட பேசுகிறதில்ல. முன்னாடி வந்து அண்ணியோட ரொம்ப பாசமாக இருப்பான். என்றைக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வந்துச்சோ அன்னையிலேருந்து அண்ணன் வந்து அவங்கக்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. என்னன்னா என்ன அப்படி தான் இருப்பான், குழந்தைங்களுக்காக தான் நான் இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சில டைம் என்கிட்ட வந்து சொல்லுவான். நான் தான் ஆறுதல் சொல்லுவேன், அதெல்லாம் வந்து நீ எல்லாத்தையும் கடந்து போகணும் தான், அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ இருக்காத அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். இப்போ வந்து அண்ணி இப்போ பரவாயில்ல, அவங்களே வந்து ஒரு டைலரிங் வந்து கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க பக்கத்துலேயே.
மிஷின் வந்து வீட்டுக்கு போட்டு அவங்களே வந்து தச்சும் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, என்னோடய ஆஃபீஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து புதுசாக வந்து வேலைக்கு சேர்ந்தா. எங்கள் டீமில் இருந்தால் வந்து யாருக்கிட்டையுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருந்தா. எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, ஏன் நம்ம டீமில் இந்த பொண்ணை தூக்கி போட்டிருக்காங்க, இது யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்குது, ஏதாச்சும் டிஸ்கஷன் பண்ணனா கூட எதுவும் பண்ண மாட்டேங்குது, இது வந்து நம்ம நம்ம டீமில் போட்டிருக்காங்க, நான் வந்து மேல் இடத்துல சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமில் உள்ளவங்களே பேசிகிட்டு இருந்தானுங்க. நான் வந்து கண்டுக்கல ஃபஸ்ட்டு, என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஒரு நாள் கேண்டீனில் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்து அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருந்தா. எனக்கு வந்து என் டீமில் இருந்தாலும் இவங்க தான் அப்படிங்கிறது தெரியலை. அப்போ வந்து அவங்க பேக்கை வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக என் பேக்கை ஃபோன் பேசிக்கிட்டே நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். உடனே அவங்க வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்புறம் ஃபோனை வச்சுட்டு, என்ன என் பேக்கை எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சாரிங்க, நான் ஃபோன் பேசினதில் வந்து நான் மறந்துட்டு எடுத்துகிட்டு உங்கள் பேக்கை, தவறாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருமே வந்து ஒரு பேச்சு இதில் வந்து ஞாபகம் மறைந்து தான் பண்ணுறாங்க, அதில் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நானே தவறாக நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த பகுதியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக்